அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல. இன்னும் கம்மிங் டேஸில் வந்து கண்டினியூவாக வீடியோ வரும். நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,610 நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நிஃப்டி நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ கேப் அப் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு 24 நம்மளுக்கு R2க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ R2க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். கால் செல்லர் பேனிக் ஆனால் தான் மார்க்கெட்டு இங்கேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை கால் செல்லர் பயப்படலை அப்படின்னா மார்க்கெட்டு இந்த R2க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 24,478. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே 24,428. இது ரெண்டையும் பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. எதை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த R2க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. கீழே வரப்ப 24,500ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பரு. நம்மளுக்கு அதுக்கு பிலோ அது எபோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே சார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஒன் டே சார்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டு இப்போ 24,600க்கு மேலே ட்ரேட் ஆகுறப்ப இது ஒரு நம்மளுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ சப்போர்ட்டாக மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த 24,500ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 24,500க்கு கீழே நம்மளுக்கு R2க்கு கீழே பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். 24,400 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு பிலோ ஓப்பனுக்கு எபோ. அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹைலோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். எபோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இதில் ஃபேக் பிரேக் அவுட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஹையில் பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பிலோ வராங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே வச்சு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை அதுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னைக்கு பெரிய கேப் அப் ஒரு 160 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ப்ளஸ் இந்த R1 R2 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு வேளை நம்மளுக்கு மார்க்கெட் 24,000 ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் ஆகுறாங்க அப்படின்னா எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்னா இந்த ஏரியாவை நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 25,000 இன்னைக்கே போகுமா அப்படின்னா இன்னைக்கே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நியரஸ்ட்டாக இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா 25,000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.